நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியோடாக சந்தித்திருக்கின்றோம். தாயகத்தை பொறுத்தவரையில் நினைவு கூறும் நாள் உணவுபூர்வமாக நாம் நினைவு வேண்டிய தருணம் இது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பமாக இன்றைய நாள் 3வது நாளை கடந்திருக்கின்றது. இன்றைய தினமும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டிருக்கிறது. தாயகத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி நினைவு நாளை முன்னிட்டு கஞ்சி வழங்குகின்ற சந்தர்ப்பத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே அந்த கஞ்சி சார்ந்து சமூக வலைத்தளங்கள்ல ஆறாத வடுக்கள் மறைக்க முடியாத உண்மைகள் சார்ந்து பல பேர் பலவிதமான தகவல்களை இன்னும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்திலும் கூட கஞ்சி வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் வடக்கு கிழக்குல முன்னெடுக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தினுடைய 3வது நாள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உணர்வு பூர்வமான தருணத்தில மட்டக்களப்பு பட்டிருப்பு பாலத்தரு பகுதியில இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் அநேகமானோர் இதை வாங்கி பருகி இருக்கின்றார்கள். பொதுமக்களின் ஏற்பாட்டுல இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. பாரம்பரிய முறையில தயாரிக்கப்பட்ட கஞ்சி சிரட்டைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது தாயக உறவுகள் உணவு பற்றாக்குறை காரணமாக கடும் அவதி உள்ளாகி இருந்தார்கள். அந்த நேரத்துல உப்பு கூட இல்லாத சூழல்ல தங்களிடம் இருந்த அரிசியை குறைந்தளவு பொருட்களையும் பயன்படுத்தி கஞ்சி காய்ச்சி பசியை போக்கி இருந்தார்கள். ஆகவே அந்த துயரமான காலத்தை நினைவு கூறும் வகையில ஆண்டுதோறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கால பகுதியில வடக்கு கிழக்கின் பல பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்வு இடம்பெற்று வருகின்றன. அந்த நிலையில மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பட்டிருப்பு பாலத்தரு பகுதியில இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் பலரும் ஆர்வமாக கலந்து கொண்டிருந்ததுடன் இந்த கஞ்சியை அருந்தி இந்த நாளின் துயர நினைவுகளை அவர்கள் பகிர்ந்திருக்கின்றார்கள். உயிரிழந்தவர்களின் நினைவு கூறும் வகையில் அமைதியான சூழல் நிகழ்வுகள் நடைபெற்றதுடன் யுத்தத்தின் வேதனைகளை மறவாமை மற்றும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துரைப்பது என்பது கட்டாயத்தின் அவசியமாக இருக்கின்றது என்ற விடயத்தை நாம் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த முள்ளிவாய்க்காலினுடைய பல்வேறுபட்ட அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை தரிசிப்பதற்கு உணர்வுபூர்வமாக நாங்கள் நினைவு கூறுவதற்கு செல்லுகின்ற பொழுது ஸ்ரீலங்கா அரசினால பல்வேறுபட்ட தடங்கள் நிலை வருவது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு ஆண்டுக்கு அனுமதி கொடுப்பார்கள், அடுத்த ஆண்டுக்கு கெடிபிடிகளுடனான அனுமதி கொடுப்பார்கள், அடுத்த ஆண்டு அந்த எங்களுடைய மறக்க முடியாத எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு நாங்கள் இந்த வடுக்களை கடத்த வேண்டும், என்ன நடந்தது எங்களுடைய உறவுகளுக்கு என்பதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல நேரலை வாயிலாக அல்லது காணொலிகள் வாயிலாக வெளியிடுவதற்கான அந்த தருணத்தில சில இடங்கள்ல இன்டர்நெட் கனெக்ட் எங்களுக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட கெடுபிடிகள் பல்வேறுபட்ட சவால்களுக்கு மத்தியில தான் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் நடைபெறுவதும் நினைவேந்த நாள் என்று அனுஷ்டிக்கப்படுவதையும் நாங்கள் காலகாலமாக கடந்த ஆண்டுகள்ல பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை இந்த இடத்தில் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது அவ்வாறு இருக்கின்ற பொழுது குமுதினி படகு கொலையினுடைய அதாவது இந்த படுகொலையினுடைய 41வது ஆண்டு நினைவேந்த நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. குமுதினி படகுல வைத்து படுகொலை செய்யப்பட்டவர்களின் 41வது ஆண்டு நினைவு தின நிகழ்வானது நெடுந்தீவில் அமைந்திருக்கக்கூடிய நினைவிடத்துல உணர்வு பூர்வமாக நினைவு கூறப்பட்டிருக்கின்றது. 1985ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி காலை பல்வேறு தேவைகளுக்காக நெடுந்தீவு மாவிலை துறையில இருந்து குருகட்டுவான் நோக்கி குமுதினி படகில் பயணித்த பச்சிளங்குழந்தை உட்பட 36 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவு கூறுகின்ற நிகழ்வானது இன்றைய தினம் நெடுந்தீவு மாலித் துறையில் இருக்கக்கூடிய நினைவிடத்துல உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்பட்டது என்ற விடயத்தை நாம் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை இன்றைய தினம் காலை 8:30 மணிக்கு நெடுந்தீவு அந்த துறையில வீரபத்திர பிள்ளையார் ஆலயம் மற்றும் நெடுந்தீவு மாவிலைத்துறை சவேரியார் ஆலயம், நெடுந்தீவு தென்னிந்திய திருச்சபை ஆலயம் மற்றும் நெடுந்தீவு தேவசபை ஆலயம் என்பவற்றில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளின் ஆத்மா சாந்திக்காக இவ்வாறான இடங்கள்ல வழிபாடுகளிடம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வணக்க நிகழ்வுகளை தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வார நிகழ்வுகளின் தொடர்ல முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் போது தீவக நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவரினால இந்த நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்ற விடயத்தை நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவ்வாரம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் பேசுவதோடு மாத்திரம் நம்மவர்கள் நிறுத்திவிடக் கூடாது, அது உணர்வுபூர்வமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.